அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மீன் ஒரு அரசன்கிட்ட வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டுச்சு. அந்த அரசரும் அதை இறக்கப்பட்டு காப்பாத்தினாரு. ஆனால் மறுநாள் காலையில் அந்த மீனை பார்த்ததும் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரே நாளில் ஒரு மீனை இவ்வளோ வளர முடியுமா? அது மட்டும் இல்லை, மகாவிஷ்ணு ஏன் சிங்கமாகவோ மனிதனாகவோ இல்லை வேறு எந்த உருவத்திலையும் இல்லாமல் ஒரு மீனாக அவதாரம் எடுத்தார்? இதுக்கு பின்னாடி புராணங்கள் சொல்லும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. வாங்க மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் உண்மையான கதையை பார்க்கலாம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சத்தியவிரதன் என்ற ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப நல்ல அரசர், தர்மத்தை உயிராக நினைப்பவர், மக்களை அன்போடு ஆட்சி செய்தவர், அதோடு மகாவிஷ்ணு மேலே அளவில்லாத பக்தி கொண்டவர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆற்றுக்கு போய் நீராடுவார், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார், பிறகு மகாவிஷ்ணுவையே மனதார வழிபடுவார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை தினமும் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் ஆற்றில் நின்று தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார். 2 கைகளாலும் தண்ணீரை அள்ளி அர்ப்பணம் செய்ய போகிற நேரம் திடீர்னு ஒரு சின்ன மீன் அவர் கையிலிருந்து தண்ணீருக்குள்ளே வந்து விழுந்தது. அது ரொம்ப சின்ன மீன், பயத்தில் நடுங்கிட்டே இருந்தது. அப்போது அந்த மீன் அரசரை பார்த்து பேச ஆரம்பிச்சது. அரசே, என்னை காப்பாத்துங்க, பெரிய மீன்கள் என்னை விழுங்கிடும். ஒரு மீன் பேசுகிறத பார்த்தா யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆனால் சத்தியவிரத மன்னன் பயப்படலை. அவருக்கு அந்த மீன் மேலே இரக்கம்தான் வந்தது. பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி அந்த மீனை தன்னோட கமண்டலத்தில் வச்சிட்டாரு. இங்கே உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஆறுதலும் சொன்னார். அந்த மீனும் அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அரசர் கமண்டலத்தை பார்த்தாரு. ஆனால் அவரால் நம்பவே முடியல. நேற்று விரல் அளவு இருந்த மீன் இப்போ கமண்டலம் முழுக்க நிரம்புற அளவுக்கு வளர்ந்தது. அந்த மீன் மீண்டும் சொன்னது, அரசே, இந்த இடம் எனக்கு பத்தலை, என்னை ஒரு பெரிய பாத்திரத்தில் விடுங்கன்னு. அரசரும் உடனே அது ஒரு பெரிய குடத்தில் விட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் அந்த குடம் முழுக்க அந்த மீன் வளர்ந்துடுச்சு. மீண்டும் அரசே, இங்கேயும் எனக்கு இடம் பத்தலைன்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அரசர் அதை ஒரு பெரிய குளத்தில் விட்டார். அங்கேயும் ஒரே நாளில் குளம் முழுக்க வளர்ந்துடுச்சு. பிறகு ஒரு பெரிய ஏரியில் விட்டார். அதுவும் பத்தலை. இறுதியாக ஒரு ஆற்றுல விட்டார். ஆனால் அங்கேயும் அந்த மீன் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இப்போது சத்தியவிரத மன்னனுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. இது சாதாரண மீன் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாரு. அதனால் அந்த மீனை கடலுக்கு கொண்டு போனார். ஆனால் கடலை பார்த்த உடனே அந்த மீன் சொன்ன வார்த்தை அரசரை இன்னும் ஆச்சரியப்பட வைத்தது. அரசி, என்னை கடலை விட்டுடாதீங்க, அங்கே பயங்கரமான உயிரினங்கள் இருக்காங்கன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட அரசர் சிரிச்சாரு. குளத்தையே நிரப்புற அளவுக்கு வளர்ந்த நீ கடலுக்கு பயப்படுறேன்னு சொல்கிற? யாரு நீ? உன்னோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்டுன்னு கேட்டார். அந்த ஒரு கேள்வி உலகத்தையே காப்பாற்ற போகும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த போகுதுன்னு அப்போ அரசருக்கு புரியலை. அந்த சின்ன மீன் அமைதியை அவரை பார்த்துச்சு. அடுத்த நிமிஷமே அதோட உடம்புல இருந்து ஒரு தெய்வீக ஒளி பரவ ஆரம்பிச்சது. ஆறு முழுக்க அந்த ஒளியால் பிரகாசித்தது. சத்தியவிரத மன்னன் கண்களை மூடிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்து பிறகு அந்த ஒளி மெதுவாக அடங்குச்சு. அப்போ அந்த மீன் சொன்னது, சத்தியவிரதா, நான் தான் நாராயணன். அந்த வார்த்தையை கேட்டதும் சத்தியவிரத மன்னன் உடனே தரையில் விழுந்து வணங்கினாரு. நாராயணா, எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பகவான் மெதுவாக சிரிச்சாரு. சத்தியவிரதா, நீ ஒரு சின்ன உயிரினை நினைக்காம அதை காப்பாத்தின. அதனால தான்
நான் உனக்கு காட்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பகவான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொன்னார். இன்னும் 7 நாட்களில் இந்த உலகம் முழுவதும் பிரளயம் வரப்போகுது. அரசர் அதிர்ச்சியோடு கேட்டார், நாராயணா, உலகமே அழிஞ்சிடுமா? பகவான் சொன்னார், இல்லை, ஒரு படைப்பு முடிஞ்சு புதிய படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற பிரளயம் இது. அதனால் பயப்படாத. பிறகு பகவான் சொன்னார், சரியான நேரத்தில் ஒரு பெரிய படகு உன்னிடம் வரும். அதில் சப்த ரிஷிகளையும் ஏற்றிக்கோ. எல்லா வகையான செடிகள், மரங்கள், மூலிகைகள், விதைகள் எல்லாமே ஜோடியாக எடுத்துக்கோ. அடுத்த படைப்புக்கு அவை தேவைப்படும்னு சொன்னார். சத்தியவிரத மன்னன் பகவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் பதிச்சுக்கிட்டாரு. அப்போது பகவான் மீண்டும் சொன்னார், பிரளயம் ஆரம்பிக்கும்போது நான் மறுபடியும் மச்ச வடிவத்தில் வருவேன். என்னோட தலையில் ஒரு கொம்பு இருக்கும். வாசுகி நாகத்தை கயிறா பயன்படுத்தி படகை என்னோட கொம்பில் கட்டிடு. இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், மகாவிஷ்ணு ஏன் மீனாக அவதாரம் எடுத்தாரு? காரணம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலகமே தண்ணீராக மாறப்போகுது. அந்த பிரளய கடலில் படகை பாதுகாப்பாக வழி நடத்த, உயிர்களை காப்பாற்ற, அதோட கடலின் ஆழத்தில் நடக்க வேண்டிய தெய்வீக காரியங்களை நிறைவேற்ற மீன் உருவந்தான் மிகவும் பொருத்தமானது. அதனால தான் மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் மறைந்தார். சத்தியவிரத மன்னன் அரண்மனைக்கு திரும்பினார். அடுத்த 7 நாட்களும் பகவான் சொன்னபடியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். சப்த ரிஷிகளை அழைச்சாரு, விதைகளை சேகரித்தார். பிறகு 7வது நாளும் வந்தது. காலையிலிருந்தே வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்தன. பலத்த காற்று வீச ஆரம்பிச்சது. சில நிமிடங்களில் வானமே திறந்த மாதிரி மழை கொட்ட ஆரம்பிச்சது. ஆறுகள் நிரம்பின, ஏரிகள் கரையை தாண்டின, கடல் பொங்கி எழுந்தது. கொஞ்ச நேரத்தில் பூமி முழுக்க தண்ணீர் தான். அந்த நேரத்தில் பகவான் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய படகு சத்தியவிரத மன்னன் முன்னாடி வந்து நின்னது. அவர் உடனே சப்த ரிஷிகளையும் விதைகளையும் படகுல ஏத்தினாரு. படகு வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பிச்சது. அப்போ தூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக படகை நோக்கி வந்தது. அடுத்த சில நொடிகளில் ஒரு பிரம்மாண்டமான மீன் அவர்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு. அதோட உடம்பு தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. தலையில் ஒரு பெரிய கொம்பு. அதை பார்த்த சத்தியவிரத மன்னன் நாராயணான்னு கைகூப்பி வணங்கினார். பகவான் சொன்னார், சத்தியவிரதா, வாசுகியை எடுத்து படகை என்னோட கொம்பில் கட்டு. அரசரும் அப்படியே செய்தார். அடுத்த நொடியே மச்ச அவதாரம் அந்த படகை இழுத்துக்கிட்டு எல்லையில்லா பிரளய கடலுக்குள்ள பயணம் செய்ய ஆரம்பிச்சது. பிரளய கடலின் நடுவில் மகாவிஷ்ணு மச்ச வடிவத்தில் முன்னாடி போய்கிட்டே இருந்தார். அவரோட கொம்புல கட்டப்பட்டிருந்த படகு அமைதியா மிதந்துக்கிட்டே இருந்தது. படகுல சத்தியவிரத மன்னன், சப்த ரிஷிகள், அடுத்த படைப்புக்காக பாதுகாக்கப்பட்ட விதைகள் எல்லாரும் இருந்தாங்க. சில நேரம் அமைதியான பயணம் நடந்தது. அப்போ சத்தியவிரத மன்னன் பகவானை பார்த்து கேட்டார், நாராயணா, இந்த உலகம் ஏன் மறுபடியும் மறுபடியும் படைக்கப்படுது? ஏன் பிரளயம் வருது? பகவான் மெதுவாக சிரிச்சாரு. சத்தியவிரதா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. படைப்பு வரும், அது வளரும், ஒரு காலம் முடியும், பிறகு அழிவு வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் புதிய படைப்பு ஆரம்பிக்கும். இதுதான் இறைவன் வைத்த நியதி. பிறகு பகவான் தர்மம், பக்தி, கருணை, நல்ல வாழ்க்கை வாழுற வழி, இப்படி பல உயர்ந்த ஞானங்களை சத்தியவிரத மன்னனுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்தார். அந்த நேரத்தில் மச்ச புராணத்தில் சொல்லப்படும் இன்னொரு முக்கியமான சம்பவமும் நடந்தது. பிரம்மதேவர் யோக நித்திரையில் இருந்த நேரத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை அபகரித்து பிரளய கடலின் ஆழத்தில் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். வேதங்கள் இல்லாமல் புதிய படைப்பு ஆரம்பிக்க முடியாது. அதை அறிந்த பகவான், நீங்கள் எல்லாரும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் கடலின் ஆழத்துக்குள்ளே பாய்ந்தார். அங்கே
ஹயக்ரீவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் ஹயக்ரீவனை வென்று 4 வேதங்களையும் பகவான் மீட்டார். பிறகு அந்த வேதங்கள் மீண்டும் பிரம்மதேவரிடம் சேர்க்கப்பட்டன. இப்போதுதான் புதிய படைப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் முழுமையாக அடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு பிரளய நீர் மெதுவாக வடிய ஆரம்பிச்சது. பூமி மறுபடியும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த விதைகளிலிருந்து செடிகள், மரங்கள், மூலிகைகள் மீண்டும் வளர ஆரம்பிச்சது. உயிர்கள் மீண்டும் பெருக ஆரம்பிச்சது. அப்போது மகாவிஷ்ணு சத்தியவிரத மன்னனை பார்த்து சொன்னாரு, சத்தியவிரதா, உன்னோட பக்தியும் கருணையும் தர்மமும் என்னை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தியது. அதனால தான் இந்த புதிய படைப்பில் நீதான் வைவஸ்வத மனு. மனித குலம் உன்னிடமிருந்து தான் மீண்டும் தொடரும். அந்த வார்த்தையை கேட்ட சத்தியவிரத மன்னன் கண்ணீரோட பகவானை வணங்கினாரு. நாராயணா, இது எல்லாம் உங்களோட அருள் அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு மகாவிஷ்ணு மச்ச வடிவத்தை மறைத்து தன்னுடைய திவ்ய உலகத்திற்கு திரும்பினாரு. நண்பர்களே, மச்ச அவதாரம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன? எந்த உயிரையும் சிறியதுன்னு நினைக்கக்கூடாது. கருணை இருக்கும் இடத்துல இறைவனோட அருளும் இருக்கும். இறைவன் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். உலகத்தையும் தர்மத்தையும் வேதங்களையும் காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தா மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தாரு. இதனால தான் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் இன்றும் இந்து புராணங்களில் மிகவும் புனிதமான அவதாரமாக போற்றப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா. நன்றி. மீண்டும் ஒரு புராண கதையோடு சந்திப்போம். வணக்கம்.